இன்னைக்கு பார்க்கும் பொழுது அசதியாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? எந்த மட்டும் நிர்விசாரமாய் இருப்பீர்கள், எந்த மட்டும் சோம்பலாய் இருப்பீர்கள், எந்த மட்டும் சுறுசுறுப்பில்லாமல் இருப்பீர்கள். ஆமென். இங்கே யோசுவா சொல்லுகிறார், how long you will be slumber, how long you will be slow to inherit the promised land. எவ்வளவு காலம் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? அசதியாயிருப்பீர்கள். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது சின்னவங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன காணப்படுது? அப்படியே ஒரு லெத்தாஜிக்காக இருக்கணும், அப்படியே ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக, அப்படியே மெத்தனமாக நல்லா சாப்பிடணும், தூங்கணும், அப்படியே ஜாலியாக திரியணும், இதுதான் நினைக்கிறாங்க. யோசுவா கேட்குறாரு, ஹவு லாங், எத்தனை காலம் நீ இப்படி அமைதியாக இருப்ப, எத்தனை காலம் நீ பொறுப்பு இல்லாமல் இருப்ப, எத்தனை காலம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இருப்ப. ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார், அதை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கிறதா நம்முடைய வேலையாக இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டாங்க, ஆனால் போட்டு சாப்பிட்றதுக்கு சலிப்பு, சோம்பேறித்தனம். அந்த சலிப்புக்காக என்ன சொல்கிறது? எனக்கு பசி இல்லை, சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம், அதனால பசி இல்லை. சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம், குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், ட்ரெஸ் மாற்றுறதுக்கு சோம்பேறித்தனம், எல்லாத்துக்கும் சோம்பேறா. கேட்குறார், ஹவு லாங், எத்தனை காலம் நீ இப்படி இருப்ப? அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் முன்னேறணும். இன்னைக்கு உலகத்தை பாருங்க, உலகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். எதுக்காக ஓடுறான்? அவன் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக, சம்பாதிக்கணுன்றதுக்காக. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்க, சோம்பலா, அப்படியே மெம்மதையாக இருக்கிறது. ஆமென். இருக்கீங்களா? பழமொழி சொல்லுவாங்க, எரும மாடு மேலே மழை பெய்கிற மாதிரி. இந்த எரும மாடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்படியே மழையாவது வெயிலாவது அடிச்சு பாரு, என் மேலே பார்த்துக்கிறேன், எருமத்தோல், சொரணியே இருக்காது. அந்த மாதிரி எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் என்ன இல்லை, ஒரு உத்வேகம் இல்லை, ஒரு சுறுசுறுப்பு இல்லை, ஒரு சுதந்திரிக்கணுன்ற ஒரு ஆசை இல்லை. ஆமென். அதான் யோசுவா சொல்ல, காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. மோசே தலைவர், இந்த தலைவர் போயிட்டார். அடுத்தது யோசுவா லீடர்ஷிப் எடுத்து, யோசுவாவுக்கும் வயசாயிட்டு இருக்கு, ஜனங்களுக்கு சுதந்திர வீடத்தை பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறாங்க? சும்மா இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பாருங்க, பெற்றோர் உழைக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யுது? சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்குது வீட்டில், உழைக்கிறதில்ல, பாடுபடுறதில்ல, முன்னேற்றம் இல்லை. எத்தனை காலம் தாயே வேலை செய்வாங்க. இன்னைக்கு வீட்டில் பாருங்க, எல்லா வேலையும் அம்மா தான் செய்யணும். ஈவன் கல்யாணம் ஆணி குடும்பத்தோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட யார் வேலை செய்ய? அம்மா தான் வேலை. காலை எந்திரிக்கணும், டீ வச்சு கொடுக்கணும், சோறா, சில பேருக்கு இல்லை ஊட்டி வேற விடணும். அப்படிப்பட்ட அம்மாமாரெல்லாம் என்ன செய்யணும்? அவங்கள முதல்ல திருத்தணும். ஆமென். இருக்கீங்களா? சோம்பல். காரணம் என்ன? சோம்பல். யோசுவா எந்த மட்டும் நீங்கள் சோம்பலாய் இருப்பீர்கள்? ஹவு லாங், எந்த மட்டும்? வயசாகிக்கொண்டே இருக்கிறது, பலவீனம் வந்து கொண்டே, காலங்கள் போய்கொண்டு, ஆண்டவர் கொடுத்துட்டார் இடத்த, ஆனால் நீ சுதந்திரிக்காம இருக்கிறியே. ஆமென். எப்படி சுதந்திரிக்கணும், என்ன செய்யணும், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக சோம்பலெல்லாம் என்ன செய்யணும்? தூக்கி அப்புறப்படுத்தணும். சோம்பேறி ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சோம்பேறியின் ஆசை அவனை கொள்ளும். ஆசைப்படுவான், ஆனால் ஒன்றும் கிடைக்காது. நினைப்பான் இன்னைக்கு பிரியாணி ஆக்கி சாப்பிட்லான்ட்டு, ஆனால் வேலை செய்ய அவன் கை அவன் கை என்ன செய்ய சம்மதியாதபடியினால் பசியிலே கிடப்பான். ஆமென். ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கிறவன் என்ன செய்வான்? நல்லா சமைச்சு சாப்பிடுவான். இருக்கீங்களா? அல்லேலூயா. எரேமியா 48 அதிகாரம் 10வது வசனத்தை படிங்களேன். எரேமியா 48:10. எரேமியா 48:10 படிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமா, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அசதியா வேலை செஞ்சா சபிக்கப்பட்டவன்.
ஒவ்வொரு வேலையும் யார் கொடுக்கிற வேலை? ஆண்டவர் கொடுக்கிற வேலை. உங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்களா? கர்த்தர் கொடுக்கிற வேலை. வீடு இல்லைன்னா எங்கே போய் வேலை செய்வீங்க? ஆமென். இருக்கீங்களா? கணவர் இல்லைன்னா யாருக்கு வேலை செய்வீங்க? மனைவி இல்லைன்னா யாருக்கு வேலை செய்வீங்க? பிள்ளைகள் இல்லைன்னா யாருக்கு? அப்போ எந்த வேலை செஞ்சாலும் யாருக்கு என்று செய்யணும்? கர்த்தருக்கென்று செய்யணும். அசதியாய் செய்கிறவன், சோம்பலாய் செய்கிறவன், நிர்விசாரமாய் செய்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். அல்லேலூயா, ஆமென். வேற எங்கேயும் போய் சாபத்தை வாங்கவே வேண்டாம். ஒழுங்கா வேலை செய்யலனாலே சாபம். இருக்கீங்களா? 6 மணிக்கு எந்திரிக்காம 8 மணிக்கு எந்திரிச்சாலே சாபம். என்ன ஒன்றும் ஆமேன் வரமாட்டேங்குது? ஆமேன், அல்லேலூயா. நேரத்தில் சாப்பாடு ஆக்காம இருந்தீங்களா சாபம். இன்னைக்கு பாருங்க, 8 மணி 9 மணி வரைக்கும் படுத்துட்டு கடைசியில் என்ன செய்யறது? இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க, என்ன பண்ணிடலாம்? கடையில் வாங்கிக்கலாம். அவன் கடைக்காரன் கை கழுவாமல், பல்லு விளக்காம, பாத்திரத்தை கூட ஒழுங்காக கழுவாமல் சமைப்பா. அதுதான் எப்படி இருக்கு? சுவையாக இருக்கு. ஆண்டவருக்கு எந்த மட்டும் இப்படி இருப்பாய்? அல்லேலூயா, ஆமென். ஆக அசதியாய் செய்கிறவன், ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள், குடும்பத்தில் வேலை செய்கிறவர்கள், கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள், நிறுவனங்களில் வேலை செய்கிற எல்லாரும் எப்படி வேலை செய்யணுமா? சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். அல்லேலூயா, ஆமென். அந்த சுறுசுறுப்பை பார்த்து ஓனரே என்ன செய்யணும்? அவர் சுறுசுறுப்பாயினும் அவர் எச்சா என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும். அசதியா வேலை செஞ்சா அவன் யாரா? சபிக்கப்பட்டவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 11. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். அசதியார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா? அப்படியே மணி பார்க்கறது. ஓ, இப்போதான் 8 மணி ஃபஸ்ட்டு சர்வீஸு. இப்போ செய்தி ஓடிட்டுருக்கோம். 9 மணிக்கு போய் குளிக்கலாம், 9:30க்கு வண்டி எடுக்கலாம். எப்படியோ அந்த பாஸ்டமா வர்ஷிப் முடிஞ்சா செய்திக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்க. சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன். ஆமென். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 12:1, 12:11. அசதியாயிராமல் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரை தேட எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். மிஷின்ல வேலை செய்யறவன் கவனம் இல்லாம வேலை செஞ்சா என்ன ஆகும்? விரல் போயிடும். சில பேருக்கு இந்த விரல் இருக்காது, இப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு கடைக்கு போவான், இருந்தாலும் 2 விரல் தான் இருக்கும். இப்படிதான் எடுத்து கொடுப்பா. அப்படி ஏன்னா ஜாக்கிரதை இல்லை. இங்க ஒரு சகோதரன் துண்டை போட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. காரணம் என்ன? ஒழுங்கா வேலை செய்ய மிஷின்ல கை மாட்டிச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும். சோம்பலா இருந்தும் போச்சு, அப்புறம் ஐயோ ஐயோன்னு கிடக்க வேண்டியதுதான். ஆக என்ன நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த வசனம் திரும்ப படிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. செய்யுங்கள். ஆவியில் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஆவியிலையும் அனல் இல்லை, சரீரத்திலையும் அனல் இல்லை. தாவீது வயசான காலத்தில் அவனுக்கு அனல் உண்டாகும்படி ஒரு அழகான பெண்ணை பிடித்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. அவ பேர் என்ன? அபிஷாக். அவன் என்ன செய்யலையா? திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அங்கே என்ன இல்லை? பேலன் இல்லை, அனல் இல்லை, அனல் வரல. அந்த மாதிரி ஆவியில் ஆனால் எத்தனை பாட்டு பாடட்டும், எத்தனை வர்ஷிப்பு நடத்தட்டும், எத்தனை ஆண்டவரையே கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சா கூட என்ன இல்லை? இருக்கீங்களா? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. யார் வராங்க போறாங்கன்னு வேடிக்கை பார்க்கறது. ஆவியிலே எப்படி இருக்கணுமா? அனலா. இதெல்லாம் கேட்கும்போது ரத்தம் தெறிக்கணும். ஆமென். ஒரு உத்வேகம் வரணும், ஒரு சுறுசுறுப்பு வரணும். அல்லேலூயா. ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தூக்கமே வராது. ஆமென். 3 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும்.
நைட்டு படுக்கிறது 12-1 மணி ஆகும். ஏன்னா போய் சர்வீஸ் நடத்தணும், மக்களுக்கு வார்த்தையை போதிக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும். அந்த உத்வேகம் தான் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. அல்லேலூயா. ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்கலான்னா வழியே இல்லை. எல்லா நாளும் அலைச்சல்கள், கூட்டங்கள், ஜெபங்கள், சந்திப்புகள். ஆக தேவ பிள்ளையே என்ன செய்யணும்? ஆவியில அனல். அந்த அனல் எப்படி வரும்? சும்மா வருமா? அனல் வரணும்னா நெருப்பை மூட்டணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரோட உறவாடணும். அப்பதான் என்ன ஆகும்? ஆவியில் அனல் ஆகும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு சரீரத்தில் அனல் ஆகுன்னா அடுப்பு கட்ட போய் உட்கார்ந்தா உடம்பு சூடாயிரும், வெயில்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா உடம்பு சூடாயிரும். ஆவியில் அனலா இருக்கணும். என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல உட்காரணும், வேதத்தோட உட்காரணும், வார்த்தையோட உட்காரணும். அப்பதான் ஆவியில அனலா இருக்க முடியும். அடுத்தது சொல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எல்லாரும் போய் என்ன செய்யுங்க? ஊழியம். ஊழியம்னா சபை நடத்தணும்னு நினைச்சுக்காதீங்க. ஏசாமியை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க, அதுதான் ஊழியம். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுதான் ஊழியம். ஆமென். நான் சொன்னேன், ஏதாவது வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் என்ன சொன்னேன்? வியாதிப்பட்டவர்களுக்காக நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்து என்ன செய்வார்? சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியாக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அடுத்தது, ஆலயத்தில் என்ன வேலைகள் இருக்கிறது அதை வேலைகளை செய்யணும். அது ஒரு ஊழியம். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நேற்று முந்தின தினம் ஒரு குடும்பத்திடத்தில் சொன்னேன், தம்பி இந்த பாயெல்லாம் பழசாயிருச்சு, இதெல்லாத்தையும் எடுத்து எரிச்சிருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நேற்று நைட்டு நான் யோசனை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா. நானா என்ன செஞ்சாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா அந்த மாதிரி அந்த பாய்களை எல்லாம் எரிச்சிட்ருக்குறோன். அதனால் நிறைய பூச்சிகள் வந்தது, அது பழசாயிருச்சு, இப்போ யூஸ் இல்லாமல் இருக்குது, அதை பெஸ்ட் இருந்தால் குப்பை சேருது. அப்போ அந்த வேலையை சொல்லும்போது என்ன செய்யணும்? சரியாக செய்யணும். சில நேரத்தில் என்ன செய்கிறது? அந்த வேலைகளை செய்யாமல், எப்போ செஞ்சிட்டியா, மறந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு என்ன ஆகும் சொல்லுங்க? அது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் அல்ல. அப்போ ஊழியத்தை அசதியாய் செய்யாமல் ஊழியத்தை எப்படி செய்யணும்? கவனமாய் செய்யணும். அந்த பாய் எரிக்கிறது ஒரு ஊழியம், பாய் போடுறது ஒரு ஊழியம், சர்ச்சில் கூட்டுறது ஒரு ஊழியம். ஆமேன். ஒரு லைட் வீணை எரிஞ்சிட்டு இருந்தால் அதை ஆஃப் பண்ணால் அது ஒரு ஊழியம். எல்லாரும் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணணும், அது ஊழியம் அல்ல. இன்னைக்கு அதுதான் ஊழியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அது அல்ல. ஆமேன். முதல்ல கிரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணணும், அதுதான் ஊழியம். இப்போ சொல்கிறார், அசதியாயிராமல் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். ஆமேன். சுவிசேஷத்தை அறிவியுங்க. ஆமேன். சமுதாயத்தில் போய் வேலை செய்யுங்க. ஆமேன். எங்கள் ஏரியாவில் நிறைய பேப்பர்லாம் கிடந்தது, குப்பை அங்கங்கே போட்டுட்டு இப்போ குப்பை வண்டி வருது, அதில் யாரும் கொட்டுறதில்லை. அது கொட்டினா அவனுக்கு 50 ரூபா கொடுக்கும். 50 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு என்ன செய்கிறாங்க? வெளியே கூட்டிடுறாங்க. காற்றடிக்கிறதுக்கு எல்லா பேப்பராக அங்கே கிடந்துச்சு. அப்போ ஒரு நாள் 2 பசங்களை கூப்பிட்டு, தம்பி எல்லா பேப்பரையும் பொறுக்கு, ஒரு இடத்துல போடு. ஒரு இடத்துல போட்டு எல்லாத்தையும் பற்ற வச்சு எரித்தோம். நான் நின்று அதெல்லாம் எரிச்சு விட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் என்னது? ஒரு ஊழியம். ஒரு இடத்த சுத்தப்படுத்துகிறோமா, அது ஊழியம். ஆமேன். சமுதாயத்தில் தொண்டாற்றுறோமா, அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். அல்லேலூயா. ஆக இந்த மாதிரி என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே தான் சொல்கிறார், அசதியாயிராதிருங்கள். சும்மாவே உட்காந்து நேரத்தை போக்குறேன். இன்னைக்கு பாருங்கள், நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறது? சோஃபாவில் உட்காந்துக்கிறது, சேரில் உட்காந்துக்கிறது, பெட்ரூமில் உட்காந்துக்கிறது, உட்காந்தே வாழ்க்கை போகுது. இருக்கீங்களா? ஆமேன். இப்படி எதில் டிவி போட்டு உட்காந்துக்கிற, செல்ஃபோன் எடுத்து குறைஞ்சது ஒரு தடவை செல்ஃபோன் ஆன் பண்ணால் 1 மணி நேரம் போயிடுது. அதில் யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் அப்படியே அதை பார்க்க இதை பார்க்க. இப்போ நேரங்கள் வீணாகிறது. ஆக அசதியாக இருக்காதீங்க, எல்லாத்துலேயும் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருங்க, செயல்படுகிறவங்களா இருங்க. ஆமீன். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் என்ன ஆவ? நீ தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? ஒரு சுதந்திர வீதத்தை கொடுத்துட்டார், ஒரு இடத்தை கொடுத்துட்டார். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? மெத்தன போக்காய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே நாம் படிக்கிறோம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று.
இஸ்ரவேல் புத்திரர் கானானுக்குள்ள வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ஆசரிப்பு கூடாரம் என்பது என்ன? கர்த்தருடைய சமூகம் தங்கி இருக்கிற இடம் தான் ஆசரிப்பு கூடாரம். ஆக வனாந்திரத்தில் இருந்த பொழுது எங்கெங்க டென்ட் போட்டாங்களோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த கூடாரத்தை அவர்கள் நிறுவினார்கள். ஆனால் சொந்த இடமாகிய கானானுக்குள்ள வந்தவுடன் அந்த கூடாரத்தை சீலோவிலே என்ன செஞ்சாங்களாம்? நிறுத்தினார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சா? தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை தேடும் பொழுது உங்களை இந்த தேசத்திலே ஆசீர்வதிப்பார். யாரோ ஒருத்தர் தான் புரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க தான் கை தட்டுறாங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது வசனம்? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடன் அது நிரந்தர இடம் என்று அறிந்து அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வரும் பொழுது, ஆமென், சீலோவிலே ஜனங்கள் கூடி வந்தார்கள். தேவ சமூகத்தை தேடி நாடி வரும் பொழுது கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிரசன்னத்தை தேடி வர வேண்டும். தேவ பிரசன்னத்தை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். தேவ பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கும் பொழுது இந்த பூமியிலே கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ரைட். அடுத்த வசனத்துல படிக்கிறோம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல், இரண்டாவது வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. போத். இஸ்ரவேல்ல மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துல 12ல 7 போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனைங்க? 5. இந்த 5 கோத்திரம் இடத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனா 7 கோத்திரம் எப்படி இருக்கிறாங்க? அசதியாய் இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வரதுல 2 பேர் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, 5 பேர் நிர்விசாரமா இருப்பாங்க. இருக்கீங்களா? இவங்க எல்லாம் யாரு? இஸ்ரவேல் தான். ஆமென். யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்குள்ள 5 பேர் என்ன செஞ்சாங்க? சுறுசுறுப்பு அசதியா இல்லாம சுதந்திர வேதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வருகிற வழியிலேயே யோர்தானுக்கு முன்பதாக, யோர்தானை கடப்பதற்கு முன்பதாகவே ரூத், அதாவது ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசையினுடைய பாதி கோத்திரம், 2.5 கோத்திரம் யோர்தானை தாண்டறதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்தாங்க. அந்த இடமெல்லாம் நல்ல பசுமையாக நீர்வளம் பொருந்தினதாக, ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடமாக இருந்தபடினாலே மோசேட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஐயா இந்த இடம் எங்களுக்கு ஏற்றதா இருக்கிறது. முந்திக்கிறாங்க ஆசீர்வாதத்தில். ஆமென். சில பேர் எதுல முந்திக்கிறாங்க? எனக்கு சொத்து வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு காசு வேணும். ஆமென். ஒரு மட்டன் குழம்பு எடுத்து வைக்கிறாங்களா, உடனே என்ன செய்யறாங்க? எனக்கு எலும்பு வேணும், எனக்கு அது, இதுக்கெல்லாம் முந்திக்கிறாங்க. ஆசீர்வாத சுதந்திரிக்கு என்ன செய்யறதில்ல. இருக்கிறீங்களா? எலும்புன்னு எல்லாருக்கும் சிரிப்பு வருது. ஆமென். எப்படி போடுங்க? கறி போடும்போது என்ன சொல்றது? எலும்பு பீஸா போடுங்க. இப்படி நிறைய இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் முந்திக்கிறோம். ஆனா இங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரூபன், அந்த காத், அந்த மனாசைக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த இடம் எங்களுக்கு ஏற்றதா இருக்கிறது, ஆகவே என்ன செய்யறோம்? இதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். மோசேட்ட போய் சொல்றாங்க, ஓகே ரைட் வைத்துக்கோ. 2.5 கோத்திரம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் யோர்தானை தாண்டி வராங்க. யோர்தானை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் 2.5 கோத்திரம், மனாசை பாதி கோத்திரம், யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், இவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயாச்சு. 5 கோத்திரம் செட்டில் ஆயாச்சு. இன்னும் 7 கோத்திரம் எப்படி இருக்கு? அப்படியே சோம்பேறிகளா இருக்குது. இருக்கீங்களா? அந்த 7 கோத்திரத்தை பார்த்தா சொல்றாரு, எந்த மட்டும் அசதியாய் இருப்பாய். அல்லேலூயா. சர்ச்சில் ஜெபம் நடக்குது. என்ன ஜெபம் நடக்குது? 7 மணி நேரம் ஜெபம் நடக்குது. திறப்பின் வாசல் ஜெபம் நடக்குது. அப்புறம் இரவு ஜெபம் நடக்குது. பெண்கள் கூடுகை நடக்குது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. டெய்லி ப்ரேயர் நடக்குது. அந்த வர ஜனங்கள் தான் வர்றது. மிச்சமெல்லாம் என்ன பண்றீங்க? இருக்கீங்களா? ஆண்டவருக்கு பார்த்துக்க, எந்த மட்டும் நீ வராமல் இருப்பாய். அல்ல, வராத வரைக்கும் உனக்கு தான் நஷ்டம்.
ஆக 7 கோத்திரம் மற்றவங்களை பார்த்து கூட சொரண வரல. மீதி எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் வாங்கணும். அவங்க நல்ல நகை வாங்கிட்டாங்க, நான் வாங்கணும். ஆனால் இந்த சுதந்திரத்தை பங்கிடணும்னா என்ன செய்கிறாங்க? உழைக்காம சோம்பேறித்தனமாக இருந்துட்டுருக்குறாங்க. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையை ஒவ்வொருவர் என்ன செய்யணும்? செயல்பட்டு அந்த 7 கோத்திரத்தை பார்த்து தான் யோசுவா கேட்கிற, எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். பார், உன் கூட பிறந்தவன், உன் கூட வளர்ந்தவன், உன் இனம், உன் கோத்திரம், உன் அண்ணன் தம்பி 5 பேர் சுதந்திரிச்சிட்டான். ஆனால் நீ என்ன செய்யற? சுதந்திரிக்காம இருக்கிற. 5 பேர் நல்ல ஜபத்துக்கு வராங்க, ஆனால் 7 பேர் ஒழுங்கா வரதில்லை. அல்லேலூயா. அவங்கள பார்த்தா சொல்ல, எந்த மட்டும் அசதியாய் இருப்பாய், எந்த மட்டும் சோம்பலாய் இருப்பாய், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் வந்துக்கலாம். பிள்ளை கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் வந்துக்கலாம். எப்போ கல்யாணம் ஆகிறது, எப்போ வராது? இருக்கீங்களா? ஆமே. நான் போகிறேன், என் பிள்ளை கல்யாணம் நடக்குன்னு வந்து பாருங்க, ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆக அதுதான் விசுவாசம். ஆமேன். கடன் பிரச்சனை மாறட்டும், அப்புறம் வரேன், இல்லை இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நான் போகிறேன், என் பிரச்சனை மாறும், ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆக ஆண்டவரை தேடுறதுக்கு, சத்தியத்தை மெய்ந்து கொள்றதுக்கு அசதியாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அசதியாய் இருக்கிறவன் பட்டினியாய் இருப்பான். ஆமேன். ஆண்டவரை தேடாதவன் சாபத்துக்குள்ள இருப்பான். ஆண்டவரை தேடாதவன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பான். அந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? தேவன் இல்லாத ஆசீர்வாதம். யாக்கோபு அதனால சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் இருக்குது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாப்போக்கு நதிக்கரையிலே போராடி ஜெபிக்கிறான். அப்படியானால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுங்க? சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும், அசதியாக இருக்க கூடாது. ஆமேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாருங்க, ஆண்டவர் எப்ப சொல்லியிருக்கிறார்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 21 வசனங்களை நீங்க படிக்கும் பொழுது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 21 வரைக்குள்ள வேத பகுதியை படிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். சரி, ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கையில் அவர் சொல்றது என்னன்னா, உன் ஜனங்கள் அந்நிய தேசத்துல பரதேசிகளாய் இருப்பார்கள், 430 வருஷம் அடிமைகளாய் இருப்பார்கள். அந்த அடிமைத்தனம் முடிந்து அவங்க என்ன செய்வேன்? நான் வெளியே கொண்டு வருவேன். அப்படி வெளியே வரும்போது அவங்க எப்படி வருவாங்களாம்? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள் அப்படின்றார். ஆமென். 4ஆம் தலைமுறையில் அவங்க புறப்பட்டு வருவாங்க. ஆக அவங்களை நான் எங்கே கொண்டு வர போகிறேன்? கானான் தேசத்துக்கு கொண்டு வர போகிறேன். அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து 7 பலத்த ஜாதிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற அந்த தேசத்தில் அந்த பலத்த ஜாதிகளை துரத்திட்டு அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பகுதிகளை நான் சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசி வசனம் என்ன படிக்கிறோம்? இந்த தேசத்தை அவர்கள் உன் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு இருக்கா? கொடுத்தேன் இருக்கா? தேன் பேன் இல்ல, பேன்னா கடிச்சிட்டு இருக்கும், சொருவீங்க. தேன்னு என்ன செய்வீங்க? நல்லா சுவைச்சு சாப்பிடுவீங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐ ஹவ் ஹேண்டட் ஓவர் டு யூ, இந்த தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. எப்ப சொன்னாரு? ஆபிரகாமுக்கு. அந்த ஆபிரகாம் அழைச்ச கொஞ்ச நாட்கள்ல உடன்படிக்கை பண்ணி சொல்றாரு, உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் என்ன செய்வேன்? தேசத்தை கொடுத்தேன். ஆல்ரெடி ஹேவ் given you. அப்ப ஆபிரகாமுக்கு குமாரன் பிறக்கல, வாக்குத்தத்த சந்ததி பிறக்கல. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு. அல்லேலூயா.
ஆக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு முன்கூட்டியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள். அல்லேலூயா. ஆம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்றத ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? முன்னாடியே வாக்கு பண்ணிட்டாரு. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுக்கு அப்பவே சொல்லிட்டார், நான் கொடுத்து விட்டேன். 7 பலத்த ஜாதிகள் வாழுகிற அந்த பகுதியை உன் சந்ததிக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சந்ததியே பிறக்குது. ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதுல ஒருத்தன் யோசேப்பு. அவன் எங்க போனான்? எகிப்துக்கு போனா. பஞ்ச வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்க கொண்டு போய் அந்த யோசேப்பை கொண்டு ஜீவ ரட்சனை செய்து அந்த பஞ்ச காலத்தில் யாக்கோபும் குமாரர்களுமாக எகிப்துக்கு போய் 70 பேராக போய் அவங்க அந்த 4ஆம் தலைமுறை வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே பார்க்கும் பொழுது 70 பேராய் போனவர்கள் பல லட்சமாய் பெருகினார்கள். அப்போ அந்த பார்வோன் அவங்களை அடிமைப்படுத்துகிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க முறையிடுகிறார்கள். சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆண்டவர் ஒரு இரட்சகனை எழுப்பி ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். வனாந்தரத்தில் அற்புதமாக நடத்துகிறார். அவங்களை கானானுக்குள்ள கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிற்பாடும் என்ன செய்கிறாங்க? இவர்கள் அசதியாயிருக்கிறார்கள். ஆக தேவ பிள்ளைய பாவத்திலே, அடிமைத்தனத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே கடந்த நம்மை இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து ரட்சித்து கொண்டு வந்து இன்னைக்கு பரிசுத்த சந்ததியாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஆசீர்வாதங்களை சோந்தரிக்காமல் எப்படி இருக்கிறோம்? அசதியாயிருக்கிறோம். ஆமென். ஆக அசதி என்ன செய்யணும்? மாறணும். ஆண்டவர் கை அழிச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அதை சுதந்திரிக்க வேண்டியது யார் கையில் இருக்கு? நம்ம கையில். சுதந்திரிக்கணும் என்ன செய்யணும்? எழுந்து போராட வேண்டும், எழுந்து யுத்தம் பண்ண வேண்டும், எழுந்து சத்துருவை துரத்த வேண்டும், எழுந்து வெட்டி சீர்படுத்தி திருத்த வேண்டும். இன்னைக்கு அதுக்கு முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டப்படாமையே வீடு வாங்கணும், கஷ்டப்படாமையே உயரணும், கஷ்டப்படாமையே கார் வாங்க, கஷ்டப்படாமையே சம்பாதிக்கணும். முடியுமா? முடியாதுங்க. உழைக்கிற வர்க்கத்தை கேட்டு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். தம்பி சகோதரன் முருகேசன் இருக்கிறார். அவர் தேங்காய் உரிக்க போறார். ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவர் 100 முறை குமிஞ்சு நிமிரணும். ஒரு தேங்காய் உரிச்சா அவருக்கு 80 பைசா. 100 தேங்காய் உரிச்சாதான் 80 ரூபா. அப்படின்னா ஒவ்வொரு தேங்காயும் குனிஞ்சு எடுத்து அதை குடிஞ்சு ஒவ்வொரு தேங்காய் 4 முறை குத்தணும். குத்தி திருப்பினாதான் அது கிளியும். கரெக்டுங்களா? அப்போ அந்த 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த கஷ்டப்பட்டு உடலை வளைச்சாதான் 100 ரூபா சம்பாதிக்க முடியும். ஆனால் செலவழிக்கிறது பாருங்க எவ்வளவு ஈஸின்ட்டு. ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா மிச்சம் வருதா? வரதில்ல. இப்போ தேவ பிள்ளையே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? உடலை வளைக்கணும். ஆமென். சரீரம் உழைக்கணும். அப்போதான் நம்ம வெற்றி பெற முடியும். சும்மா வந்துடாது. எந்த ஆசீர்வாதம் சும்மா வந்துடாது. இன்னைக்கு இந்த ஊழியம் செய்கிறேன்னா சும்மா வரல. ஆமென். 20 ஆண்டு உழைப்புதல் அடங்கி இருக்கிறது. 20 ஆண்டு கண்ணீர், 20 ஆண்டு அலைச்சல்கள், 20 ஆண்டு கண் விழிப்புகள், ஜெபம், பிரயாசம். ஆரம்ப நாட்களில் தெரு தெருவாக போய் நோட்டீஸ் கொடுத்தது. ஆரம்ப நாட்களில் சந்திக்கிற குடும்பங்களை போய் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி அவ்வளோ தூரம் சொல்லுவாங்க, வந்துடுறோம் பாஸ்டர், கண்டிப்பாக வந்துடுறோம்பாங்க. ஆனால் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. எத்தனை முறை சோர்ந்து போன நாட்கள் இருக்கிறது, எத்தனை முறை கவலைப்பட்ட நாட்கள் இருக்கிறது. எல்லாம் சொன்னால் விவரிக்கவே. அவ்வளவு கஷ்டங்களை ஊழியத்தில் சகித்து தான் இன்றைக்கு இந்த சபை வந்திருக்கிறது, இந்த கூட்டம் வந்திருக்கிற. சும்மா வராது. இதில் ஏசுகிற மக்கள் உண்டு, பேசுகிற மக்கள் உண்டு, திட்டி நொறுக்கிற மக்கள் உண்டு. சில பேருக்கெல்லாம் சர்ச்சில் என்ன நடக்குது நான் கேட்குறேன். என்ன நடக்குது? ஊழியம் தான் நடக்குது. அநியாயம் ஒன்றும் நடக்கலை, சத்தியம் நடக்குது. ஆமாம், சத்தியத்தை போதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உண்மையாக ஊழியம் செய்ய, அதுதான் நடக்குது. ஆக அந்த பிரயாசங்களுக்கு மத்தியில் தான் இன்னைக்கு ஊழியம். இன்னைக்கு பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்த மைக்கு இந்த இதெல்லாம் சும்மா வந்துடல. எவ்வளவோ பிரயாசம், ஒன்றுமில்லாதிலிருந்து உழைத்து 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 ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து
ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை என்னை கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. அதை போல தேவ பிள்ளையே, உழைக்கிற பிள்ளைக்கு என்ன உண்டுங்க? சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். ஆக எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், செயல்படணும். வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. யோசுவா லீடர்ஷிப் எடுத்ததுக்கு அப்புறம் முதல் காரியம் என்ன செஞ்சார் தெரியுங்களா? யோர்தானை கடந்தாங்க. அல்லேலூயா. யோர்தானை கடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஜனங்களை சுத்தப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, யோர்தானை கடக்க போறீங்க, உங்களை நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எதுல பரிசுத்தம்? பேச்சு, நடை, உடை, பாவனை, எல்லா காரியங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்கள் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பெட்டியை பின்பற்றணும். ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு போவார்கள். அந்த பெட்டி, அந்த சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதி கரையிலே அவங்க கால் பட்ட மாத்திரத்தில் கரை புரண்டு ஓடி வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தப்படுத்தி யாரை பின்பற்றணும்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பின்பற்றணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் வெற்றி கிடைக்கும். சோந்தரிக்கணும்னா பரிசுத்தப்படணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் சோந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. அசுத்தமான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தால் சோந்தரிக்க முடியாது. அசுத்த சிந்தையை வைத்திருந்தால் சோந்தரிக்க முடியாது. ஒருவேளை வெளியே பார்க்கும்போது சுத்தமா தெரியலாம், உள்ளம் சாக்கடையா இருந்தால் சோந்தரிக்க. யோசுவா லீடர்ஷிப் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வெற்றி, யோர்தானை கடந்தார்கள். அதுக்கு தேவை சுத்திகரிப்பு, பரிசுத்தம். முன்னேறி போகிறதுக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாவிட்டால் முன்னேற முடியாது. அல்லேலூயா. அது உலகத்தான் பாவத்தில் வாழ்ந்தா அவன் முன்னேறிடுவான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். யோர்தான் போன்ற பிரவாகித்து வருகிற பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டுமானால் you have to got holiness. Hallelujah. Without holiness it's impossible to inherit the promises of God. Hallelujah. Amen. ஆக முதல் பரிசுத்தம் தேவை. இரண்டாவது என்ன செய்யணும்னா they have to obey the voice of God. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அங்கே பார்க்கும் பொழுது அடுத்தது என்னன்னா அவங்களுக்கு எதிராக இருந்தது எரிகோ. எரிகோ என்பது ஒரு பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள யாரும் எளிதாக நுழைய முடியாது. இப்போ இந்த ஜனங்க அதை கிராஸ் பண்ணி தான் போகணும், அதை சுதந்திரிக்கணும். யோசுவா சொல்றாரு, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் போகணும். அவங்களுக்கு முன்னாடி 7 ஆசாரியர்கள் பூரிகைகளை பிடித்து கொண்டு போகணும். அவங்களுக்கு முன்னாடி யுத்த சன்னதரான புருஷர்கள் போகணும். அதை பார்த்து பின்னாடி ஜனங்கள் போகணும். எப்படி ப்ராசஸ் பாருங்க. 6 நாளைக்கு ஒரு முறை சுற்றணும். எதுவும் வாய் பேசக்கூடாது, எதுவும் பேச. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் லேட் ஆகுதுன்னா உடனே பேச்சு, நாயம், இதுதான் நடக்குது. ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாயம், முடியறதுக்கு முன்னாடியும் நடக்கும்போதும் பேச்சு. ஆனா அங்க எரிகோ உடையணும்னா 7 நாள் பேசக்கூடாது. நடக்கும்போது யார் என்ன செய்யக்கூடாது? அவரவர் நடக்கணும். ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். ப்ரொசஷன் 7 நாள் இந்த ஹைரார்க்கியில் முதல்ல யுத்த சன்னதர்கள், பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள், கர்த்தருடைய பெட்டி, அதுக்கப்புறம் ஜனங்கள். எவனும் கேள்விகள்னா சும்மா ரவுண்ட் அடிக்க சொல்றாரு. இன்னைக்கு உங்களை சும்மா ரவுண்ட் அடிக்க சொன்னா ஏதாவது சும்மா இருப்பீங்களா? வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. 7ஆம் நாளில் 7 தடவை சுற்றணும்.
சில சொல்லி 6 நாள் சுற்றி ஒன்றும் நடக்கல, 7வது நாள் நடக்க பேசியிருப்பாங்க. பேசுனாங்களா? இல்லை. நம்ம ஆளுங்க பேசுவாங்க. ஆமேன். அந்த வார்த்தை கீழ்ப்படினோம். எப்படி எந்திரிக்கணும்? காலையில் எழும்பி அந்த 7வது நாளில் அதிகாலை எழும்பி 7 முறை வேக வேகமாக சுற்றுறான். அந்த சுற்றுறல பசிக்குதுன்னு உட்காரல, தண்ணி தாகன்னு உட்காரல, ஆமேன், டயர்டாக இருக்குன்னு உட்காரல, சுற்றுறாங்க. 7 நாள் ரவுண்ட் அடிச்சு அவர் நிலையில நின்று யோசுவா சொல்றார், ஆர்ப்பரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் துதித்தார்கள். என்னாச்சு? ஆலங்கம் இடிந்தது. அவர் தங்களுக்கு எதிரே அவர்கள் புறப்பட்ட, எங்கேயோ அந்த பக்கம் சுற்றி போய் வந்தால் தான் வழி இருக்குது, அப்படி அல்ல, அவருக்கு எதிரே அலங்கத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. 2வது வெற்றி. ஆமேன். ஆக தேவ பிள்ளையே, வெற்றி வேணும்னு என்ன செய்யணும்? வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே செய்யும் பொழுது சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம், மதிலெல்லாம் இடிஞ்சு விழுந்து எல்லாம் கல்லாக தான் கடந்திருக்கும். அவன் ஏறி போகிறது கஷ்டம், ஆம்பளை பொம்பளெல்லாம் ஏறி போகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த அப்படியே நிலத்துக்குள்ளே புதை உண்டு போனதுன்றாங்க. அது புதைஞ்சு போச்சுன்னா எளிதாக என்ன செய்யலாம்? போயிடலாம். உள்ள நுழைஞ்சாங்க. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? அதெல்லாம் சாபத்தீடானது, எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிடணுன்னாரு. ஆனால் அதில் ஒருத்தர் இருக்கிறான், ஆகான். என்ன பண்ணான்? சாபத்தீடானதை கொண்டு வந்து கூடாரத்தில் புதைச்சி வச்சிட்டான். அடுத்தது எதை இவங்க ஃபேஸ் பண்ணும்? ஆயி பட்டணம், சின்ன பட்டணம், 3000 பேர் போனால் போதுன்னு போகிறாங்க. ஆனால் நடந்தது என்ன? அவருடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போனது. காரணம் என்ன? தோல்வி. ஏன் தோல்வி? சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டாங்க. தேவ பிள்ளைய, சாபத்தீடானது ஒன்று என்ன செய்யக்கூடாது? உங்கள் வீட்டில் வரக்கூடாது. அல்லேலூயா. அருவருப்பானது ஒன்று வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆமேன். ஆமாம். அநியாயமாக சம்பாதிக்கிறது, அநியாயமாக வாங்கிறது, திருடிட்டு வர்றது, ஏமாற்றி வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்தால் சாபம். அதனால் தோல்வி, ஜெயம் பெற முடியல. சின்ன விஷயம் ஜெயிக்க முடியல, சின்ன பட்டணம் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? அநியாயம் உள்ள இருக்கு. அது யார் செஞ்சிருக்கிறாங்க? ஒரு புருஷன் செஞ்சிருக்கிற, ஒரு புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ செஞ்சு வச்சிருக்கிறாங்க அநியாயம். அந்த அநியாயம் யாருக்கு தெரியல? குடும்பத்துக்கே தெரியல. வீட்டில் இருக்கிறவங்க கூடாரத்துக்குள்ள என்ன செஞ்சான்? புதைச்சி வச்சிருந்தான். அது மனைவிக்கு தெரியல, பிள்ளைக்கு தெரியல. அந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருந்தா வெற்றி பெற முடியாது. ஒரு சில வெற்றி கண்ட உடனே அநியாயம் பண்ணா என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற அடுத்த வெற்றி வராது. அல்லேலூயா. அநியாய ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ, அநியாயமாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஐயோ. அப்ப நல்லா இருக்கும். ஆஹா, ஒரு பொன் பாலம் கிடைச்சிருச்சு, ஒரு எகிப்திய பாபிலோனிய சால்வை கிடைச்சிருச்சு. அப்படி 3 பொருள் கொண்டு வந்தான். அந்த 3 அவனுக்கு என்ன ஆச்சு? சாபமா. யோசுவா போய் குப்புற விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரேன்னு கிடக்கிறார் காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும். யோசுவா பார்த்து சொல்ற, ஏன்டா விழுந்து கிடக்கிற? எந்திரி மேலே, ஒரு பெரிய தலைவன் நீ போய் இப்படி கிடக்கலாமா? சாபம் இருக்கு, அதுதான் பிரச்சனை. எல்லாத்தையும் கோத்திரமாக வர சொல்லு. அந்த கோத்திரத்தில் நான் தெரிந்து கொள்கிற கோத்திரத்தை குடும்பமாக வர சொல்லு. தெரிந்து கொள்கிற கோத்திரத்தில் அந்த குடும்பமாக வரல, தனித்தனியாக வர சொல்லு. அப்படி பார்த்தா யூதா கோத்திரம், அதில் கர்மிக்கு பிறந்தவன் ஆகான். அந்த இவன் தான், இவனால தான் பிரச்சனை. குடும்பத்தில் ஒரு ஆகான் இருந்தால் போதும், அந்த ஆகானால சாபம் வரும். ஆமேன். அதுக்காக ஆகானை கொல்லாமா? அன்னைக்கு கொன்னாங்க, இன்னைக்கு ஆகான்கள் இருந்தா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி திருத்துங்க. அல்லேலூயா. அந்த ஆகானை திருத்துங்க. அந்த ஆகானை சத்தியத்துக்கு சொல்லுங்க. பாவத்தை விட சொல்லுங்க, அநியாயத்தை எடுத்து போட சொல்லுங்க. அப்பதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இருக்கீங்களா? அல்லேலூயா. இல்லை, எவ்வளோ பெரிய ஜெயஸ்தம்பத்தை நாட்டி இருந்தாலும் ஒரு சின்ன ஆகான்னால என்னாச்சு? பிரச்சனை, தோல்வி. ஆமேன். அந்த ஆகான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அவனை சொல்கிறான், அவனை குடும்பத்தோட ஆடு மாடு அவன் சொந்தம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் என்ன செய்யுங்க?
பள்ளத்தாக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை கல்லெறிந்து கொள்ளுங்க, கொன்று அந்த சாபத்தை அப்புறப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் ஆயிக்குள்ள நுழையிறாங்க, வெற்றி கிடைச்சது. அல்லேலூயா, ஆமேன். ஆக தேவ பிள்ளையே, அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? சோந்தரிக்கணும்னா பரிசுத்தமாக போராடணும். இப்படி ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஜெயித்து போராடி கொண்டு வெற்றி பெற்று கொண்டு வருகிறார்கள். அதில் கிபியோனியர் என்ற கூட்டம் என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் பார்த்து களவாய் ஏமாற்றி அவங்க இஸ்ரவேலரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. தூரத்துலேருந்து வரவங்களை போல கிழிஞ்ச சட்டைகளை, கந்தலான ஆடைகளை, பிஞ்ச செருப்புகளை, அப்புறம் பூசணம் பூத்த அப்பம், கிழிஞ்ச திராட்சரச துருத்திகளை கொண்டு வந்து தூரத்துலேருந்து வரவனை போல நடித்து, இதில் கொஞ்சம் வாங்கிக்கோ, அப்பத்தில் வாங்கிக்கோன்னு நாங்கள் யோசுவா என்ன செஞ்சிட்டாரு? கேட்காம வாங்கிட்டாரு, ஒப்பந்தம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவனுங்க பக்கத்து ஊருக்காரங்கன்னு தெரிஞ்சது. ஏன்டா அப்படி ஏமாத்துனீங்க சொல்லி யோசுவா அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ விறகு வெட்டுறவங்களாகவும் தண்ணீர் சுமக்கிறவங்களாக தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் இதுதான் உங்களுக்கு வேலைன்ட்டார். யாருக்கு? அந்த கிபியோனியர்கள். அப்போ அந்த கிபியோனியர்கள் இப்படி போய் அவனுங்க ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க மேலே ஆத்திரப்பட்டு 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிங்களேன். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இப்போ அந்த கிபியோனியர் மாத்திரம் தப்பிச்சிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு 5 ராஜாக்கள் அவனையும் கூட்டி என்ன செய்யறாங்க? கிபியோனோடு சண்டை போட வருகிறார்கள். இப்போ கிபியோன் மேலே சண்டை போட வந்து கிபியோனின் மனுஷர் உடனே யோசுவாவுக்கு சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி எங்களை கொல்றதுக்கு எருசலேமின் ராஜா 5 ராஜாக்களை கூட்டிட்டு வந்துட்டாரு, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசுவா என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 7வது வசனத்தில், உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். அப்ப யோசுவா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களோட உடன்படிக்கை பண்ணினபடியினாலே அவர்களை காப்பாற்றும்படியாக போகிறான். போகும் பொழுது ஆண்டவர் சொல்றார் 8வது வசனத்துல, கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இருந்து ராமுழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். போது பாருங்க தேவ பிள்ளை, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த கிபியோனியர் அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அழைப்பை கேட்டு உடனே யோசுவா போகிறார். யோசுவா போகும்பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத யோசுவா, ஃபியர் நாட், ஐ ஆம் வித் யூ. நீ போ, நான் என்ன செய்வேன், அவர்கள் எல்லாம் அந்த 5 ராஜாக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். யோசுவா என்ன செய்யறாரு? ராம் முழுவதும் நடந்து, அல்லேலூயா, ஒரு எரிகோவை சுதந்தரிக்கணும், அதிகாலையில் எழும்பணும், அல்லேலூயா, 5 ராஜாக்களை ஜெயிக்கணும், ராம் முழுவதும் என்ன செய்யறாரு? நடந்து போய் அவனை சற்று எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க மேல வந்துட்டார். அல்லேலூயா. வந்து அவங்க மேல பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணி அவங்களை கொன்னு அவங்களெல்லாம் நிர்மூலமாக்கிட்டு இருக்கிறாரு. நடந்த என்ன தெரியுங்களா? 11வது வசனத்தை படி. அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. என்ன படிக்கிறோம்? அப்படி சத்துருக்கள் எதிர்த்து வரும் பொழுது யோசுவா யுத்தம் பண்ணுகிறார். அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவங்க கொன்னது கம்மி, ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அந்த ஜனங்கள் சத்துருக்கள் ஓடி போகையில் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை அவர்கள் மேல் விழப்பண்ணினார்.
பட்டயத்தால் செத்தவர்களை பார்க்கிலும் கல்லுகளினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வானத்துல என்ன வச்சிருக்கிறாருங்க? பெரிய கற்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வானத்துல நிறைய வச்சிருக்கிறார். அதான் வானம் அப்படியே சிங்காசனம். அல்லேலூயா. அந்த சிங்காசனத்துல நிறைய வச்சிருக்கிறார். அந்த சிங்காசனத்தை தேடும் பொழுது தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், எதிர்க்கிற பிள்ளைகளுக்கு அது அழிவு. ஆமென். அவருடைய சமூகமாகிய வானத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை அனுப்பினார், அப்பத்தை அனுப்பினார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் நிறைய வந்தது. வானத்திலிருந்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாருங்க? மன்னாவை கொடுத்தார். வானத்திலிருந்து மழையை கொடுத்தார். வானத்திலிருந்து நிறைய கொடுத்தார். சொல்லிட்டு இருக்கலாம், அதை எனக்கு பாயிண்ட் பண்ணி சொல்ல இப்போ யோசிக்க முடியல. ஆனால் பாருங்க, அதே வானத்திலிருந்து என்ன பண்ணாருங்க? பெரிய கல்லுகளை அனுப்பினார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு எங்கிருந்து ஒத்தாசை வருதுங்க? பரத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது, வானத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியத்துக்கு ஒத்தாசை எங்கிருந்துங்க? இட்ஸ் ஃப்ரம் அபவ். அல்லேலூயா. ஆமென். வானம் மழையை கொடுக்கிறது போல கர்த்தர் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். ஆமென். சுதந்திரிக்க போராடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய பண்டக சாலையை திறக்கிறார். கர்த்தர் தம்முடைய வானத்தை திறக்கிறார். அங்கிருந்து பெரிய கல்லுகளை அவர்கள் மேல் விழப்பண்ணினார். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனின்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனின்னை காக்க வல்லோ. அல்லேலூயா. கர்த்தர் எங்கிருந்து யுத்தம் பண்றாரு? நட்சத்திரங்கள் சிசராவோடு யுத்தம் பண்ணினது. அல்லேலூயா. நட்சத்திரங்களை கொண்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். இடிமுழக்கங்களை கொண்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். கல்லுகளை கொண்டு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தேவ பிள்ளையே, அசதியா இருந்தா ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஆமென். சுறுசுறுப்பா செயல்படுகிற பிள்ளைகளுக்கு ரா முழுவதும் யோசுவா பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவருக்காக ஆண்டவர் கல்லுகளை வானத்திலிருந்து அனுப்பினார். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்படியாக நீங்களும் நானும் செயல்படும் பொழுது, முன்னேறி செல்லும் பொழுது ஆண்டவர் வானத்தை நமக்கு ஒத்தாசையாக அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. பொழுது சாய்ந்து போகிறது. என்ன பண்றேன்னு யோசுவாக்கு தெரியல. இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, சத்துருக்களை ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அப்ப யோசுவா பார்க்கிறார், மாலை நேரம் ஆயிருச்சு, யுத்தம் முடிய 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 இன்னும் டைம் பத்தாம காணப்படுது. உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு சூரியனை பார்த்து சொல்றாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன உடனே என்னாச்சுங்களா? அந்த சூரியனும் அந்த சந்திரனும் தரித்து நின்றது. அல்லேலூயா. தேவனுக்காக செயல்படுகிற பிள்ளைகளுக்கு சுடர்கள் கூட நிற்குங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக அசதியா இராமல் செயல்படுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்புகளை நிறுத்துவார். ஆமென். இயற்கையை கூட என்ன செய்வாருங்க? மாற்றி வைக்கிறவர், நிறுத்தி வைக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். காரணம் என்ன? அசதியாயிராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சூரியனும் சந்திரனும் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு என்ன செஞ்சுதான்? தரித்து நின்றதை போல ஒரு நாட்கள் அதுக்கப்புறம் வரவில்லை. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, அசதியாயிராமல் செயல்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி என்ன செய்யறாங்க? அதிகாலையில் எழும்பி போராடுறாங்க.
இரவு முழுவதும் போராடுறாங்க, ராத்திரி நேரத்தில் போராடுறாங்க. எல்லாம் போராடி 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 என்ன கிடைச்சதுங்க? வெற்றியை அவர்கள் சுதந்தரித்தார்கள். அடுத்தது படிக்கிறோம். அடுத்த ஒரு இடத்துக்கு வராங்க, ஆத்சோருக்கு வருகிறார்கள். யோசுவா 11ஆம் அதிகாரத்துல 1-3 வசனங்கள் நீங்க படிக்கும் பொழுது, ஆசோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்ட போது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலை போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். சரி, அடுத்த ஒரு கூட்டம் பாருங்க. இவங்க யாபீன் அந்த பகுதிக்கு வரும் பொழுது என்ன ஆகுது? அங்க சில ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? கூட்டம் கூடி ஆட்களை சேர்த்து, ஆமேன், ஒரு 4-5 ராஜாக்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலரை எதிர்க்கும்படியா கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனங்களோடு வருகிறார்கள். Multitudes of people came to fight against the people of Israel. அது மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிறோம், மகா திரளான ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும், அல்லேலூயா, நிறைய குதிரைகளோடு ரதங்களோடும் இஸ்ரவேல் ஜனங்க ஒண்ணுமில்லாம கால்நடையாக வருகிறார்கள், அவர்களை எதிர்கொள்ள வருகிறார்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் யோசுவாவை பார்த்து? 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, fear not Joshua, fear not, பயப்படாதே. நான் என்ன செய்ய போறேன்? அந்த கடற்கரை மணலத்தனையான ஜனங்களை உன் கையிலே கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அந்த திரளான குதிரைகள் எல்லாம் பிடிச்சு குதிங்கால் நரம்ப அறுத்து போடணுன்றார். குதிங்கால் நரம்ப அறுத்த ஒரு குதிரையாலும் ஓட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆக அந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? ஆட்டுக்கு கழுத்துக்கும் காலு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப தூரம் ஓடக்கூடாதுன்றதுக்காக கட்டியிருப்பாங்க. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 காலையும் கட்டி வச்சிருப்பாங்க. 2 காலுக்கும் கட்டு போ, அது ரொம்ப வேகமாக என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு கட்டு போட்டால் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நாய் கழுத்தில் கட்டையை கட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த குதிங்கால் நரம்புகளில் தான் பலன் இருக்கு குதிரைகளுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, திரளான குதிரைகள் இருக்கு, ரதங்கள் இருக்கு, அதெல்லாம் செயலிழந்து போனா குதிரையின் குதிங்கால் நரம்ப அறுத்தரணுன்றார். அல்லேலூயா. குதிரை கிட்ட போனா என்ன செய்யும்? எட்டி உதைக்கும். நரம்பு அறுத்தாச்சுன்னா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட் ஆல் த நர்வ்ஸ் ஆஃப் தட் ஹார்சஸ். ஆமென். நரம்புகள் அறுத்து போடணும். அந்த வார்த்தைக்கு என்ன செய்தார்? அப்படியே கீழ்ப்படிந்தார். 8வது வசனம், கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார். God handed over all the enemies of Israel into the hands of Joshua. ஆமென். யோசுவா இப்படி என்ன செஞ்சாருங்க? ஒவ்வொரு பகுதியாக ஜெயித்தார், முறியடித்தார். இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தரே செய்தார். அல்லேலூயா. ஆமென். அதாவது 20வது வசனத்தில் படிக்கிறோம், யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவருடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது?
கர்த்தரால் வந்த காரியமாய் இருந்தது. யோசுவா 12ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோசுவா 31 ராஜாக்களை முறியடிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ராஜாக்களை? 31 ராஜாக்களை முறியடிக்கிறார். அதெல்லாம் படிச்சு நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராஜாவை முறியடிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ பட்டணத்தில் எல்லாத்தையும் அழிச்சிருந்தாரு. ஆனால் மற்ற பட்டணங்களை அவங்க ஜெயிக்கும் பொழுது மனுஷரை எல்லாத்தையும் கொன்றுன்றாரு. ஆண் பெண் வயோதிபர் எல்லாத்தையும் மனுஷர் மேலே இறக்கம் வைக்காம எல்லாத்தையும் கொன்று, ஆனால் ஆடு மாடுகளை வச்சுக்கோ, அடுத்தது அவங்க வச்சிருக்கிற சொத்து சுகங்கள் நகை நட்டுகளை வச்சுக்கோன்றாரு. இப்போ பாருங்க, ஒவ்வொரு ராஜாக்களை முறியடித்து அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் கொன்று உடைமைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கொள்ளையடித்தார்கள். இப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்து கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் 7 கோத்திரம் எப்படி இருக்கிறாங்க? அசதியா இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, செயல்பட ஆண்டவர் துடிக்கிறார். ஆனால் செயல்படக்கூடிய ஜனங்கள் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள், எந்த மட்டும் யுத்தம் பண்ணாமல் இருப்பீர்கள், எந்த மட்டும் முன்னேறாமல் இருப்பீர்கள், எந்த மட்டும் சும்மா இருப்பீர்கள். ஆமென். அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஆட்கள் செல்லாமல் இருந்தால் எப்படி அறுவடை செய்ய முடியும்? தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஜனங்கள் சத்தியத்தை கேட்க ஆவலாயிருக்கிறார்கள். இயேசு வண்டையிலே வர ஆவலாயிருக்கிறாங்க. யார் இரட்சகர் என்று அறியாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்ம சென்று சொல்லும் பொழுது ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த மட்டும் ஆண்டவருடைய வேலையை செய்யாமல் அசதியாயிருப்போம், எந்த மட்டும் ஜெபத்துக்கு வராமல் அசதியாயிருப்போம், எந்த மட்டும் பலிபீடத்தை கட்டாமல் அசதியாயிருப்போம், எந்த மட்டும் சுவிசேஷத்தை அறிவியாமல் அசதியாயிருப்போம். அசதியாயிருந்தால் சோந்தரிக்க முடியாது. அசதியாயிருந்தால் ரட்சிப்பு நம்ம தாண்டி போயிடும். ஆக தேவ பிள்ளையை செயல்பட ஆரம்பிக்கணும், உழைக்க ஆரம்பிக்கணும், ஆண்டவருக்காக நிற்க ஆரம்பிக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா மூலமாக, நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். ஆமென். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கப்பா, இனி நான் அசதியாக இருக்க மாட்டேன்ப்பா. ஒவ்வொரு தலைவர்களும் எப்படி உழைத்து இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எப்படி உழைக்கிறார்கள், நானும் இனி உமக்காக உழைப்பேன்ப்பா. அசதியாக இருக்க மாட்டேன்ப்பா. எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டீங்க, நான் சோந்தரிக்காமல் இருக்கிறேன்ப்பா. என்னுடைய தப்பு. நான் நீ செயல்படுவேன் ஆண்டவரே, உமக்காக உழைப்பேன்ப்பா. என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பேன்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பேன்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லைகளை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைய அசதியாராதீங்க. இரவு ஜெபத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, 7 மணி நேரம் ஜெபத்துக்கு வாங்க, சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. ஒரு பெரிய அறுவடையை நாம் அறுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சேர்த்து வச்ச புழுவும் பூச்சியும் அரிச்சிடும், பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். ஆத்துமாக்களை சம்பாதிப்போம், சுறுசுறுப்பாக செயல்படுவோம், தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவோம், அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துவோம். ஒரு வெற்றி வாகை தேவன் நமக்கு சூட்டப் போகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வசனங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.